வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 நடந்த கொஷின் பேப்பரை தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் மார்ச்சில் நடந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்ருப்பீங்க. இந்த கொஷின் பேப்பரை அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கொஷின் பேப்பரை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கொஷின் பேப்பரை தரேன். நீங்கள் ஜூன் 2024-22 இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃபுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கு கெமிஸ்ட்ரி மார்க். மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த 3 மார்க்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃபே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எது சேரணுமோ அதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 மார்க் வந்து கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துருந்தால் நம்ம நல்ல கட் ஆஃப் கிடைக்கும். அதை நினச்சி மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக படிங்க. ஏன்னா மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. மேக்ஸ் எக்ஸாமை நீங்கள் எப்படி எழுதிருப்பீங்கன்னு தெரியும். எவ்வளோ மார்க் வரும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அப்போ மேக்ஸ் எக்ஸாமில் பண்ண தப்பு பார்த்திங்கன்னா இந்த 2 எக்ஸாமில் பண்ணாமல் இந்த 2 எக்ஸாமில் இப்போ இந்த 2 எக்ஸாம் தான் நமக்கு கையில் இருக்குது. அப்போ இதில் எவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி நம்மளோட கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுற அளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்க 2 எக்ஸாமும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இல்லாமலே நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கணும்னா உங்களுக்கு மார்க் தான்ப்பா பேசும். உங்களோட மார்க் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மார்க் தான் பேசும். நீங்கள் அப்புறம் ரிசல்ட் வந்துட்ட பிறகு எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும், நம்ம எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் நம்ம ரிசல்ட் வந்துட்ட பிறகு நம்ம காலேஜுக்கு சேரறப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அப்பயே படிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா எல்லாருக்குமே தோணும். அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் தான். 2 எக்ஸாமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. இது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸுக்கும் சொல்கிறேன். இந்த 2 எக்ஸாமை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கனாலே நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். நீங்கள் தமிழ், இங்கிலீஷில் சென்டம் எடுத்தால் கூட அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோட்டலை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் நீங்கள் ஒருவேளை இன்ஜினியரிங் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். நீங்கள் மெடிக்கல் சைடு போனோம், பேராமெடிக்கல் கோர்ஸ் போனோம், அப்படி இல்லைனா மெடிக்கல் சைடு போனோன்னா நீட்டு, அப்படி இல்லை பேராமெடிக்கல் சயின்ஸ் போனோன்னா இல்லை நர்சிங் அந்த மாதிரி சைடெலாம் போனோன்னா அந்த பயாலஜி மார்க் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட எய்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஏற்ற மாரி மார்க்கை வந்து நீங்கள் தான் எடுக்கணும். அதனால் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் இதை சொல்லணும் தான் இந்த வீடியோவை நான் வந்து ரெடி பண்ணேன். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம போட்டாச்சு. கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபாலோயிங். ஐசோஜன், கால்குலோஜன் இதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ டீஹைட்ரேஜிங் ஏஜென்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸு, ஆஃப் லைஃப் ஆஃப் ஏ ரியாக்ஷனு, 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபிஷ் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்திலின் கைகால்லேருந்து கான்சென்ட்ரிக் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம போட்டு நம்ம வந்து அதை ரியாக்ஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்மலின்னா என்னது, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் கம்பல்சரி சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் 3 மார்க் பொறுத்தளவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு 5 மார்க்கில் கூட அந்த சப்டிவிஷனில் கேட்பாங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹீலியம் டயக்ராம், யூசஸ் ஆஃப் ஹீலியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் கோஆர்டினேஷன் நம்பர், நேச்சர் ஆஃப் லிகண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இது கேட்டிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நீங்கள் சென்ட்ரல் மெட்டல் அயான் கோஆர்டினேஷன் நம்பர், நேச்சர் ஆஃப் த லிகண்ட் கண்டுபிடிச்சா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கூட கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் 7th லெசன்லேருந்து கேட்ட கேள்வி. லியோஃபிலிக் கொலைடல் சொல்யூஷன் ஆர் மோல் சாலிபிள் தென் லைஃபோபிக் கொலைடல் சொல்யூஷன், லியோஃபோபிக். அப்புறம் 30 இந்த சம் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் சம். 31 அதை பார்த்துக்கோங்க. 32 பார்த்தீங்கன்னா உல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 33 பார்த்துக்கோங்க. நமக்கு டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல், வெரி இம்பார்ட்டன்ட். மான் ப்ராசஸ்னு கேட்கலாம், அப்படின்னா மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல்னு கேட்கலாம். லிக்வேஷேஷன் ப்ராசஸ், அப்போ நீங்கள் அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஹைட்ரோபோரேஷன் ஈக்குவேஷன் எழுதினா மார்க்கு. ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், வாட் ஆர் இட் எஃபெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆல் பாசிபிள் ஜியோமெரிசம்ஸ் இது வந்து 5th லெசனில் 5th ஆர் 4th லெசன்லேருந்து கேட்ட கேள்வி. இது புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் போட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமாப்பஸ் சாலிட் டிஃப்ரென்ஸ், வெரி ஈஸியான கொஷின். இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ஆர் ஃபஸ்ட் ஆர்டர் இந்த 2த்துலேருந்து கன்ஃபார்ம் ஒன்று கேட்டுருவாங்க. அப்புறம் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தெரி ஆஃப் கேட்டலிஸ்ட் வித் அன் எக்ஸாம்பிள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேருந்து நம்ம 2nd வால்யூமில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு
8th லெசன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டர்சன் அந்த கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஷின் இருக்குது. நம்ம அதே வந்து பார்த்திங்கன்னா 9th லெசன் 10th லெசன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேட்டலிஸ்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் தேரி, இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தேரி, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். அப்புறம் லூகாஸ் டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி. இந்த லூகாஸ் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அப்போ சிம்பிளாக இருக்கிறதுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்கன்னா உங்களோட கண்டிஷன்ஸ், உங்களோட டெம்பரேச்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்களா, ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக, ரியாக்டன் ப்ராடக்ட் எழுதிருக்கீங்களா, நேம் எழுதிருக்கீங்களா, அதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சிம்பிளாக இருக்கே இதை நம்ம எப்படி 5 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்லாம் நினச்சி படிக்காதீங்க. ஒவ்வொரு கொஷினுமே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஷட்டன் பவுமன் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கன்ஃபார்ம் 2 நேம் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டுருவாங்க. அது லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 13th லெசன் ஆர் 12th லெசன் அந்த லெசன் வந்து அடிக்கடிக்கு இந்த நேம் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிறப்பாக ரைட் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்துடும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.